அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டது, அதற்கான ஆணை கெசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள். அவர்கள் சில தஸ்தாவேஜுகள் கொடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன். சிபிஐயிடம் ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு 7வது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி. 7வது ஆண்டு. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்னும் 7 ஆண்டுகள் காத்திருக்குமா? சாத்தான்குளத்தில் அவர்கள் 75% விசாரணை சிபிசிஐடி செய்த பிறகு அதை எடுத்து 88வது நாள் தான் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாங்க. இன்னும் ஒரு டெசிக்னேட்டட் கோர்ட் வாங்க முடியல அவங்களால. வெறும் 252 நாட்கள் மட்டும்தான் விசாரணை சாத்தான்குளம் வழக்கு நடந்திருக்கு. 3 நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள். சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள்.